பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டே இருக்கு. டிடிஎஃப் உடைய வின்னர் டிக்கெட் டூ ஃபினாலோட வின்னர் வந்து ரயன் இல்லையா? ட்விஸ்ட் வச்சுட்டாரு பிக் பாஸ். நம்ம நேத்தே சொல்லிட்டோமே. அது மட்டும் இல்லாம இங்க டே டு டே பார்த்தீங்கன்னா, பிஆர்கள் வந்து வெளிய தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் முக்கியமா ஒருத்தர சுத்தி மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டம் இயங்கிக்கிட்டே இருக்கு. ஒரு நரேட்டிவ செட் பண்றாங்க. என்னதான் நடக்குது? யார சுத்தி கேம் நடக்குது? யாருக்காக கேம் நடக்குது? உண்மையாகவே ரூல்ஸ் எல்லாம் வந்து கவனிக்க மாட்றாங்களா? அப்படின்னு பல விஷயங்களுக்கான வினாக்களுக்கான விடை இந்த வீடியோல இருக்க போகுது. டைட்டில பார்த்து எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த நரேட்டிவ் செட் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? கேள்விப்படாதவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் அது என்னன்னு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. இந்த நரேட்டிவ்னா ஒரு பர்சனை பத்தி. இப்போ வந்து ஒரு பர்சன் இருக்காருன்னா, இப்போ என்னைய பத்தியே நீங்க வச்சுக்கங்களேன். இப்போ வந்து இப்போ இந்த வீடியோவ எடுக்கிறவர் பார்த்தீங்கன்னா, ஒரு சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிஆர் சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு 10 பேர் தொடர்ந்து கமெண்ட் கீழ பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, அந்த கமெண்ட்ட வந்து புதுசா படிக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மைண்டுக்குள்ள போய் ஏறிடும். இவன் வந்து பிஆர் தான் போல அப்படின்னு. ஸோ அந்த வேலைய இப்ப ஒரு சிலர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ப இப்ப சோசியல் மீடியாவுல கண்கூடா பார்க்குற ஒரு விஷயமா இருக்கு. ரயானை சுத்தி ஒரு வளையம் சுத்திக்கிட்டே இருக்கு. ரயான் டிடிஎஃப்ப வந்து அந்த கேம ஒழுங்கா ஆடல. அந்த கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரூல் பிரேக் பண்றாரு. அவரு வந்து அந்த கேம வந்து கரெக்ட்டா கொண்டுட்டு போகல. அவரு டிடிஎஃப்க்கு டிசர்வ் கிடையாது அப்படின்னு ஒரு கூட்டம் தொடர்ந்து கதறிக்கிட்டே இருக்கு. அத நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. முக்கியமா முத்துக்குமரன் நல்ல பிளேயர். நல்ல கேம் விளையாடுவாரு. ஆனா, முத்துக்குமரனுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு சில அவருடைய ஃபேன்ஸ், ஏன்னா பிஆர் சொன்னா கோவிச்சுக்குவானுங்க. அதனால ஒரு சில அவருடைய ஃபேன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இவரு வந்து கண்ணியமா கேம் விளையாடுறாரு. நான் ஓப்பனா சொல்லிடுறேன். இப்போ ஜோ மைக்கேல், அதுக்கப்புறமா அந்த ஜேம்ஸ் வசந்தன், அதுக்கப்புறமா நம்ப ஃபேட்மேன் ரவீந்திரன். இவங்க எல்லாம் தொடர்ந்து சோசியல் மீடியாவுல ரொம்ப இந்த 2 நாளா ரொம்ப ஆக்டிவா இயங்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ரயன் வந்து முத்துக்குமரன வந்து கேப் கிடைக்கிற இடத்துல எல்லா இடத்துலயுமே முகத்திலேயே கிழிச்சிட்டு இருக்காரு. நானும் ஷோ பார்க்குறேன், நீங்களும் ஷோ பார்க்குறீங்க, எல்லாரும் ஷோ பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல வந்து நமக்கு எங்கேயுமே தெரியலையே! எங்கேயுமே ரயன் மேல ஃபால்ட்டே தெரியலையே! ரயன் மேல ஃபால்ட் தெரிஞ்சா அத நம்ம அத பத்தி நம்ம பேசியிருக்குமே! அப்ப முத்துக்குமரன் எங்கேயுமே தப்பு பண்ணலையா? முத்துக்குமரன் பண்ற தப்ப பத்தி இவங்கலாம் பேசவே மாட்றாங்களே! முக்கியமா ஜோ மைக்கேல்லாம் நான் வந்து பிஆர் கிடையாது. ஆனா முத்துக்குமரன் என் தம்பிடா! அப்படின்னு பேசுவாரு. ஆனா அவரும் பிஆர் ஒர்க் தானே பண்றாரு. ஏன் ஒரு நபர பத்தி தொடர்ந்து ஒரு நாளைக்கு 100 ட்வீட் ஏங்க போடணும்? நீங்க தான் பிஆர் இல்லல்ல. அப்ப முத்துக்குமரன் தவிர மத்த எந்த பிளேயருமே இந்த டாஸ்க்ல வந்து விளையாடலையா? மத்த எந்த பிளேயருமே இந்த டாப் 8க்கு தகுதி இல்லங்கிறீங்களா அப்போ நீங்க? அப்ப ஏன் நீங்க இப்போ இந்த ஃபேட்மேன் ரவீந்திரன், அவர்லாம் வந்து கண்டஸ்டன்ட் தான் உள்ள இருந்து வெளிய வந்தவரு. தொடர்ந்து ஒரு 100 ட்வீட் போடுறது. ஜேம்ஸ் வசந்தன். அப்போ யாருக்கோ நீங்க உங்களுடைய ஒரு நரேட்டிவ் ஒண்ணு செட் பண்றீங்க. கிளியரா செட் பண்றீங்க. ரயன் வந்து டிடிஎஃப்க்கு டிசர்வ் கிடையாது. வீக்கெண்ட்ல வந்து ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டாரு வேற பிக் பாஸ். ஒரு வீடியோ கிளிப் எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த ஜார் டாஸ்க்ல யாருமே ஒழுங்கா விளையாடல. இன்க்ளூடிங் முத்துக்குமரனும் ஒழுங்கா விளையாடலன்னு தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட டிஸ்குவாலிஃபை பண்ணாரு பிக் பாஸ். அப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்ட டிஸ்குவாலிஃபைட் பண்ணவங்க, இன்னொரு ஆளு 2வது ரவுண்ட் வைக்கும்போது அவங்க ஃபவுல் பண்ணியிருந்தாங்கன்னா, அத டிஸ்குவாலிஃபை பண்ண எவ்வளோ நேரம் ஆயிருக்க போகுது? ஏன் திடீர்னு ரயானுக்கு சப்போர்ட் பண்ணணும்? அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எழும்புதா இல்லைங்களா? அப்போ லாஜிக்கே இல்லாம ஒரு சில முடிச்சுகள்லாம் ஒன்று இணைச்சு ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க. அந்த ட்ரம் டாஸ்க் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து இண்டிவிஜுவலா கேம் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருந்தது. அந்த இண்டிவிஜுவல் கேம நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து விளையாடலாமா? நம்ம எல்லாம் குரூப்பா விளையாடலாமா? அப்படின்னு அந்த குரூப்ப சேர்த்துக்கிட்டு விளையாண்டு, அந்த கேம ஸ்பாயில் பண்ணது யாரு? கண்ணியமான முத்துக்குமரன் தான். எங்க பார்த்தாலும் அலைன்ஸ். எப்ப பார்த்தாலும் கூட்டணி தர்மம். ஏன் நீங்க தனியா கேம் விளையாண்டு ஜெயிக்கவே மாட்டீங்களா? அப்போ ஒரு கேம அதுக்கு நீங்க என்ன பண்ணியிருந்துக்கலாம்னா, அந்த லிவிங் ஏரியால வச்சு, யாருக்கு அதிகமா கூட்டம் சேருதோ, அதாவது நீங்க எடுப்பீங்கள்ல, ஜனநாயக முறையில வாக்கெடுப்பு எடுத்து, யாருக்கு அதிக பேர் கை தூக்குறாங்களோ, அவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு, கை தூக்காதவங்கள அங்கேயே அவுட் பண்ணிட்டு போயிடலாமே! அப்புறம் ஏன் நீங்க ஒண்ணா கூடி சேர்ந்து விளையாடி, ஒருத்தன மட்டும் போய் தள்ளி விட்டு, இது டிடிஎஃப் டாஸ்க்கு. இண்டிவிஜுவலா விளையாடணும் போன வீக்கெண்ட்லயே விஜய் சேதுபதி சொல்ட்டாரு. யாருக்காகவும் யாரும் விளையாடாதீங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்ட்டாரு.
அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நினைக்கிற கிடைக்கிற கேப் எல்லாத்துலேயும் ஒரு குரூப் சேர்த்துக்கிட்டு ஒரு கேங் சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்குது? அதுபோல் மட்டும் இல்லாமல் இங்கே ஒன்று பேசுறது அங்கே ஒன்று பேசுறது நல்லா நல்லா தெரியுது. முத்துக்குமரனுடைய அந்த வார்த்தையோடைய கண்ணியம் நல்லாவே தெரியுது. ஒருத்தவங்களை எப்படி மார்க்கிங் பண்ணணும், ஒருத்தவங்களை எப்படி வந்து நோஸ் கட் பண்ணணும், ஒருத்தவங்களை எப்படி தரைக்குறைவாக பேசணும், அது எல்லாத்தையும் பண்ணுறது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முத்துக்குமரன் வந்து 7th பிளேஸில் இருக்கார், ரயன் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காது. 22 பாயிண்டில் ரயன் 2nd பிளேஸ்லையும் 19 பாயிண்டில் வந்து முத்துக்குமரன் 2nd பிளேஸ்லையும் இருக்கார். ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, அந்த ஜார் டாஸ்கில் வந்து அவர் ஃபவுல் பண்ணிட்டாரு, அதனால் வந்து வீக்கெண்டில் வந்து -4 கொடுத்துருவாங்க. முத்துக்குமரனுக்கு டிடிஎஃப் தூக்கி கொடுத்துருவாங்க. முத்துக்குமரனுக்கு டிடிஎஃப் கொடுத்தா அது பாதிப்பு யாருன்னா முத்துக்குமரனுக்கு தான். ஏன்னா ஆல்ரெடி 2 வாரம் நாமினேஷனில் கிடையாது. அப்படி டிடிஎஃப் வாங்கிட்டு அடுத்த 2 வாரம் நாமினேஷன் இருக்க மாட்டார். அப்போ முத்துக்குமரன் ஓட் பேங்க் எங்கே போய் முடியும்? ஆல்ரெடி முத்துக்குமரனுக்கு பெரிய த்ரெட்னிங்காக மஞ்சரி இருக்காங்க. ஒருவேளை மஞ்சரி இந்த வாரம் எவிக்ஷன்லேருந்து தப்பிச்சு அடுத்த வாரம் உள்ளே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக டாப் 5 அவங்க போயிடுவாங்க. அப்போ நீங்களே உங்கள் தள்ள மண்ணவாரி போட்டுக்கிறீங்க. அப்போ முத்துக்குமரன் நிறைய உள்ள தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்காக வெளியிலேருந்து ஒரு பிஆர் டீம் சாரி அவருடைய நலன் விரும்பிகள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அந்த நரேட்டிவில் நம்ம எல்லாரும் போய் விழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது நடக்காது. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் என்ன தான் நரேட்டிவ் செட் பண்ணாலும் அங்கே நடக்கிறது தான் நடக்கும். அதுதான் அங்கே தெரிஞ்சது தான் உண்மை. அதுதான் வந்து ரியாலிட்டியும் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிடிஎஃப்பை ரயன் வின் பண்ணால் டபுள் சந்தோஷம், முத்துக்குமரன் வின் பண்ணாலும் சந்தோஷம் தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்படி நீங்கள் ஒரு 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 பிம்பத்தை கிரியேட் பண்ணி ஒரு ரூட்டை மாற்றி எடுத்து கொண்டு போகிறீங்களே, இதுதான் தப்பான வழிமுறையாக இருக்குது. அதை முதல்ல உணர்ந்துருங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இது ஒரு ரியாலிட்டி ஷோ. இந்த ரியாலிட்டி ஷோவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டே டு டே ஒப்பீனியன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அது எப்படி ஒருத்தவங்க டே 1லேருந்து உங்களுக்கு ஒருத்தவங்க பிடிக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தான் பண்ணுறது பிஆர். மற்றவனை வந்து பிஆர்னு வந்து ஃப்ரேம் பண்ணி மார்க் பண்ணி நரேட்டிவ் செட் பண்ணாதீங்க. அது மக்கள் நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சீசனாக உட்காந்து நரேட்டிவ் செட் பண்ணுவீங்களாம், அதை அவங்க உட்காந்து பார்த்து நம்பிக்கிட்டே இருக்கணுமா? என்ன பெரிய போங்காலாக இருக்குது. சரி, ஓகே. இதுக்காக வந்து நிறைய இந்த டைட்டிலை பார்த்துட்டும் ஒரு சில பேர் வந்து நீ எப்படி இப்படிலாம் பேசலாம், முத்துக்குமரன் என் ஊருக்காரன் தெரியுமா, முத்துக்குமரன் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தெரியுமா அப்படின்லாம் வந்து கதறுவானுங்க. முத்துக்குமரன் எத்தனை நாள் உள்ளே இருக்காரோ, எத்தனை நாள் உள்ளே இருந்தாரோ, டைட்டில் வின் பண்ணாலோ சம்பளம் அவருக்கு தான், சம்பளம் அவங்க ஃபேமிலிக்கு தான். அது அவரோட லைஃப் பார்த்துட்டு போவாங்க. கீழே வந்து கமெண்ட் பண்ணுறது, அவருக்காக வந்து முட்டு கொடுக்கறது உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. அது முதல்ல புரிஞ்சுக்கிங்க. எனக்காவது வீடியோ போட்டேன்னா அந்த வீடியோவிலேருந்து ஏதாவது வரும், உங்களுக்குலாம் அது கூட கிடையாது. ஸோ அது சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த பாட்டமில் யார் இருக்கா இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சர் ஜோனில் இருக்கிறது 2 பேர். ஒருத்தவங்க வந்து மஞ்சரி, இன்னொருத்தவங்க வந்து பவித்ரா. ஏன்னா பவித்ரா வந்து இந்த வீக் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்க டாஸ்க் விளையாட அவங்க மேலே நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்து அந்த எதிர்பார்ப்புகளை அவங்க பூர்த்தி செய்யவே இல்லை. நிறைய டாஸ்கில் அவங்களோட இன்வால்வ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி மஞ்சரி டாஸ்கில் இன்வால்வ்மெண்ட் இருந்தாலுமே அந்த குரூப்பிசம், அவங்களுடைய குரூப்பிசம் தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் வெளியே என்ன பண்ணுறாங்கன்னா, முத்துக்குமரன் ஃபேன்ஸ்லாம் மஞ்சரிக்கு ஓட் பண்ணாதீங்க அப்படின்னு மஞ்சரிக்கு எதிராக பிரபண்டாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மஞ்சரியோடைய கேம் பிளே வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பிசத்தில் ஒன்றா இணைஞ்சி மாட்டி சிக்கி தவிச்சு அதை அதிக பாலாளத்துக்குள்ளே போய் விழுந்துருச்சோ அப்படின்னு தோணுது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷால், அருண் பிரசாத் 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாரமாக எதுவுமே பண்ணாமல் இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஓட் பேங்க் எப்படி வந்து ஒரு மாதிரி கிராஜுவலாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு புரியவே மாட்டேங்குது. ராணவ் வந்து 3 வாரம் ஆச்சு, அடிபட்டுருச்சு, டாஸ்க்லும் ஒரு 100% கொடுக்க முடியல. பட் என்டர்டைன்மெண்ட் விதமாக அது என்னன்னு தெரியல. பட் அப்படி இருந்தாலும் அந்த ஃபேன் பேஸ் எப்படி இருந்துக்கிட்டே இருக்குது, அந்த ஃபேன் பேஸில் எப்படி அடுத்த லெவலில் கொண்டு போகிறாங்க, ஒருவேளை ராணுவ டாப் 5க்குள்ளே போயிடுவார் அப்படின்னு கேள்விகள் நிறையா இருக்குது. அப்போ இந்த வாரம் பவித்ராவும் மஞ்சரியும் எலிமினேட் ஆகி ஒருவேளை வீக்கெண்டில் ட்விஸ்ட்டு வச்சாங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த ட்விஸ்ட்டுக்கு எதுவுமே இல்லாமல் ரயான் டிடிஎஃப் வின் பண்ணி ஃபைனலுக்குள்ளே போகிறார் அப்படின்னா அப்போ அடுத்த வாரம் மணி பாக்ஸை யார் எடுக்க போகிறாங்கன்னு கேள்விக்குறி மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஒருவேளை ரயான் டிடிஎஃப் வாங்காமல் இந்த வாரம் எவிக்ஷனும் ஆகாமல் அடுத்த வாரம் உள்ளே போனாருன்னா அந்த மணி பாக்ஸ் ரயானுக்கு கூட போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அடுத்த வாரம் யார் மணி பாக்ஸ் எடுக்க போகிறா அப்படிங்கிற க்யூரியாசிட்டி இந்த வாரமே எழும்பிடுச்சு. இந்த வாரம் சாட்டர்டே எபிசோடில்
யார் டிடிஎஃப் வின்னர் அந்த ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டு பார்க்குற மக்களுக்கா? இல்ல உள்ள இருக்கிறவங்களுக்கா? இல்ல வந்து வெளிய உட்காந்து நரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல, அவங்களுக்கா? அப்படின்னு தெரியல. அது எல்லாத்தையும் போக போக பார்க்கலாம். யாருக்கு என்ன நடக்க போகுது? என்ன செய்ய போறாங்க? அப்படிங்கிறத. ஸோ ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த கேம் ஆல்மோஸ்ட் ஓவர். இதுக்கப்புறம் வர ஓட்டுகள் எல்லாமே இதுவரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்களோ, அத நோக்கி தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு புடிச்சவங்களுக்கு நீங்க எந்தவித பாரபட்சமும் பார்க்காம, உங்க ஓட்டுகள கண்ணியமான முறையில அவங்களுக்கு போடுங்க. கண்டிப்பா மக்களுடைய செல்வாக்கு யாருக்கு அதிகமா இருக்கோ, அவங்க வந்து வின் பண்ணணும். ஏன்னா, இது வந்து மக்கள் மத்தியில தான் இதனுடைய அவங்க கையில தான் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் இருக்கு. ஸோ அப்போ யாருக்கு வந்து அதிக மக்கள் செல்வாக்கு இருக்கோ, யாரு நேர்மையாவும், உண்மையாவும் கேம் விளையாடுறாங்களோ, பொய் பேசாம, மாத்தி மாத்தி பேசாம, இந்த வீட்ல அவங்களாகவே யார் இருக்காங்களோ, அவங்கள மக்களுக்கு பிடிச்சிருக்கவங்களுக்கு அவங்க வோட் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்டுகள், டிடிஎஃப், எவிக்ஷனு, மணி பாக்ஸ் அப்படின்னு எல்லா அப்டேட்களும் வரிசலா வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நானும் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.